அனைவருக்கும் வணக்கம். இதில் இன்றைக்கு நான் முக்கியமாக பதிவிடுற விடயம், இந்த புலம்பெயர் கட்டமைப்புகளில் முக்கியமான ஒரு அமைப்பை நான் இன்றைக்கு அது தொடர்பான ஒரு விடயத்தை மக்கள் மத்தியில் தெரியப்படுத்தலாம் என்ற நோக்கத்தோடு இதை வெளியிடுறேன். உங்களை எல்லாருக்கும் தெரியும், அனைத்துலக தொடர்பகம் என்று சொன்னால் யாருடைய திட்டத்துக்குள்ள அது உருவாக்கப்பட்டது. தேசிய தலைவரால் அனைத்துலக தொடர்பம் உருவாக்கப்பட்டது. இந்த அனைத்துலக தொடர்பத்தின் வேலை திட்டம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்று சொல்லி நாடுகளுக்கு இருக்கிற கிளைகளை ஒருங்கிணைக்கிறது. இந்த கிளைகள் ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளேயும் அதுக்கு வெளிப்பட்ட நாடுகளுக்குள்ளேயும் இந்த கிளைகள் இருக்கின்றன. தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இதுவரை ஒருங்கிணைக்கிறது தான் அனைத்துலக தொடர்பகத்தின் பொறுப்பு. இந்த பொறுப்போடு கஸ்டோனை இயக்கத்தின் காலப்பதிகளில் மேற்கொண்டார். பிறகு கஸ்டோனேட்ட இருந்து 2008ஆம் ஆண்டு இறுதியில் யுத்தம் உக்கிரமடைகிற கட்டத்துக்குள்ள கேபியிடம் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் ஒன்று இருக்கு. அதற்கு பிறகு கேபியின் நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள 2009 இருந்து இவ்வாறான கட்டமைப்புகள் செயற்படுறதாகவும் வெளிப்படையான ஒரு நிலப்பாடு இன்றைக்கு இருக்கு. கேபி இன்றைக்கு எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இலங்கை இராணுவத்தாலையும் இலங்கை புலனாய்வாளர்களாலையும் பாதுகாத்து அவர்களால் பல்வேறுபட்ட புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள். அந்த குழப்பங்களுக்குள்ள பிரதானமாக கட்டுப்பட்டு இருக்கிறது இந்த நாடுகளுக்கு இருக்கிற கிளைகளும் இந்த அனைத்துலக தொடர்பகம். இப்போ அனைத்துலக தொடர்பகத்தின் செயற்பாடு எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால், சுவிஸ் கிளையில் ஏனைய கிளைகளை விட நிறைய காசு சுவிஸ் கிளையிட்ட இருந்தது. இது சுவிஸ் கிளைக்கு பொறுப்பாக இருந்தவர் ரகுபதி. அப்போ 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு வந்த பிறகு, அதாவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதன் பின்னர் இந்த சுவிஸ் கிளையிட்ட இருந்த காசை கொள்ளையடித்தது இந்த அனைத்துலக தொடர்பகம். இது எவ்வாறு கொள்ளையடித்தார்கள்னு சொன்னால், தெய்வீக என்ற 2014ஆம் ஆண்டு வேலை திட்டத்துக்கு தாங்கள் நிதி கொடுக்குறோம், மேலும் பல உள்நடவடிக்கைகள் செய்ய போகிறோம்னு சொல்லி இந்த சந்தோஷ் தரப்பால் இந்த காசு சுவிஸ் கிளையிட்ட இருந்து புறப்பட்டது. உண்மையில சுவிஸ் கிளையின நிலப்பாடு அது சம்பந்தமாக ரவுதி அண்மையில் கூறியிருந்தார். சுவிஸ் கிளைன்றது இயக்கம் கேட்டால் நாங்கள் காசு கொடுக்கறதுக்கான அந்த கிளைகள் உருவாக்கினாங்க. அதுதான் உண்மை. நாடுகளுக்கு இடையில் இருக்கிற கிளைகள் உருவாக்கப்பட்டது இயக்கத்துக்கான வருவாய் ஈட்டுறதுக்கான ஒரு தொழில் நிறுவனங்களாகத்தான் அது பார்க்கப்படும். ஏன்னா புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற மக்களை ஒருங்கிணைத்து தான் இந்த கிளைகள் செயற்பட்டன. அப்போ புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து நிதிகளை பெற்றுத்தான் தாய மக்களின் வளர்ச்சிகள் பல்வேறுபட்ட விடயங்களை முன்னெடுக்கிறது. இயக்கம் தன்னுடைய பொருளாதார ரீதியாக சில கொள்வனவு ரீதியான வேலை திட்டங்களை முன்னெடுக்கிற காரணம் இந்த கிளைகள் உருவாக்கப்பட்டன. அந்த ஆளுகைக்குள்ள இருந்து 2009ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் இந்த சந்தோஷ் தலைமையிலான சந்தோஷ் மற்றது மகேஷ் தினேஷ் போன்றவர்கள தலைமையில் இந்த அனைத்துலக தொடர்பகம் உருவாக்கப்படுது. அப்படி சந்தோஷம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பயிற்சியாமல் சாதாரணமான ஒரு ஆளாக இருந்தவரே தவிர அவருக்கு அந்த அறிவு திட்டங்கள் அறிவாண்மைகள் மற்றது ஒரு தூர நோக்கு சிந்தனைகள் இல்லாதவர். ஒரு சிறிய ஒரு நிலப்பாட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறவர். அவருக்கு இந்த அவர் பொதுவாக வேலைக்கே இந்த 10 ஆண்டுகளாக வேலைக்கே போகாமல் இந்த சுவிஸ் கிளையின காசில் தான் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இங்கே போக்கியவர். இவர் வெளிநாட்டுக்கு வரைக்க ஒரு இடையில ஒரு நாட்டில் நிற்க இவர குடும்பமாக இவற்றை மனைவியை விட்டுட்டு தான் பிறகு இங்கே பிறகு மனைவியை கையை விட்டு வேறொரு மனைவியை அதாவது சுவிஸ் கிளையில காசில் தான் இவர் எடுத்து தான் இன்றைய குடும்பமாக இருக்கிறார். அப்போ இவர் இன்றைக்கு செய்கிற வேலை என்னன்னு சொன்னால், புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற கட்டமைப்புகளை ஒருநிலைப்படுத்தி இந்த கல்வி சேவைகள் மேலும் பல நிறுவனங்களுக்களால் காசுகளை கொள்ளையடித்து இந்த தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த கிளைகளை வச்சிருக்கிறார். அப்போ இவர் என்ன செய்தார்னு சொன்னால், இந்த கிளைகளுக்கு அப்பால் 2009ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழிக்கோணும்னு சொல்லி இவரை இலங்கை புலனாய்வாளர்கள் பயன்படுத்தினார்கள் இந்த அனைத்துலக தொடர்பகத்தை. அப்போ எவ்வாறு பயன்படுத்தினார்னு சொன்னால், இனி அடுத்த அரசியல் கட்சிகள்னு சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இயக்கத்தால் உருவாக்கப்பட்டது. இது ஒரு பெரும்பான்மை கட்சியாக இருக்குது. அதுக்குள்ள பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதற்குள்ளால தமிழர்களுக்கான ஒரு அரசியல் நகர்வை முன்னெடுக்க போகிறார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த கட்சியை உடைக்கோணும்னு சொல்லி சிங்கள பேரினவாத அரசாங்கமும் இந்தியாவும் முயற்சி செய்தது. அதுக்கு கருவியாக பயன்படுத்தப்பட்டது இந்த அனைத்துலக தொடர்பகம். அதுக்குள்ள இருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின்
தலைவராக இருந்த கயேந்திரகுமாரை முதற்கட்டமாக பிரித்தெடுத்து அவருக்கு முன்னு கொடுக்குற வேலையில வந்து அனைத்துலக தொடர்பாக தனித்து நின்று செய்தது. உண்மையில இவர்கள் பொருட்படுத்தி செய்ய வேண்டிய வேலை உண்மையை தமிழ் மக்களின் அரசியல் நோக்கி சில விடயங்களை முன்னெடுக்கிறதா இருந்தால் இவர்கள் என்ன செய்திருக்கணும், தமிழ் தேசிய கூட்டமைப்பை கட்டி பாதுகாத்திருக்கணும் என்று சொன்னால் தலைவரால் உருவாக்கப்பட்டது. அதை கையவிட்டு அதை அழிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தேர்தலில் இறக்குறதுக்காக பல கோடி நிதிகளை வந்து சுவிஸ்கிலேட்ட இருந்து பெற்றுக்கொண்டு அதை அள்ளி கொடுத்தார்கள். அப்போ இவரனவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் கூறிய விடயம் தங்களில் ஒரு ஆளை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க, நாங்கள் சில மாற்றத்தை கொண்டு வருவோம். மக்கள் அதுக்கு பதிலாக 2 பேரை அனுப்பினார்கள். 2 பேரும் வந்து வெளியில் சொன்ன கதை, பெரும்பான்மையாக இருக்கிறது கூட்டமைப்பு, நாங்கள் இதையும் செய்ய முடியாது. இவர்களால் இயக்கப்படுற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ன கூறுதுன்னு சொன்னால், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் தேசத்தை அங்கீகரிக்கிறதுக்காக முன்னெடுக்கப்பட்டதாம். தமிழீழ கோரிக்கை என்ற நிலப்பாட்டில் விடுதலை புலிகள் இயக்கம் போராட்டத்தை முன்னெடுக்க இல்லையா. அப்ப இவர்கள் வந்து தங்களுடைய கட்சியில் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார்கள், நாட்டை பிரிக்கக்கூடாது, ஒரு நாடு இது தேசம் என்று சொல்றார்கள். அப்ப இந்த தேசத்தை தான் விடுதலை புலிகள் அங்கீகரிக்க சொல்லி போராட்டம் நடத்தினார்களாம். இத்தனை ஆயிரம் மாவீரர்களை பறை கொடுத்து எமது சொத்துகள் அளிக்கப்பட்ட ஒரு போராட்டத்தில் தேசத்தை அங்கீகரிக்கிறதுக்கு ஆட்டித்தான தலைவர் போராட்டத்தை முன்னெடுத்தார். இவ்வாறான கட்சிக்கு முண்டு கொடுக்கிறது சொன்னால் இந்த அனைத்துலக தொடர்பகம் இவர்கள் யார் என்றதை முதல் விளங்கிக் கொள்ள வேணும். இவர்கள் உண்மையாக விடுதலை புலிகள் என்ற செயற்பாட்டை செய்கிறார்களா, தெற்கின்ற செயற்பாட்டுக்குள்ளே நிற்கிறார்களா என்றதை தான் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இதற்காண்டித்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கஜேந்திரன் கூறுற கருத்தை வந்து நான் இதில் பதிவு செய்கிறேன். உங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டு வரையில் ஒரு யுத்தம் நடக்குது. ஒரு தென்னாட்டுக்கான ஒரு யுத்தம் நடக்குது. ஆகவே தென்னாட்டுக்கான யுத்தம் நடக்கிற பொழுது எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தென்னாட்டுக்கான யுத்தம் இல்ல, தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுறதுக்கான இல்ல, தமிழ்நாட்டுக்கான தமிழீழத்துக்கான போராட்டத்தை வந்து ஒரு பிள்ளையான போராட்டம். அதாவது தமிழீழத்துக்கான புலிகளின் தாகம் தமிழீழ தாயம், தமிழீழத்துக்கான ஒரு போராட்டம் தான் தேச அங்கீகாரம் என்பது தமிழீழத்துக்கான போராட்டம். பேச்சுவார்த்தை இந்த ஒரு இடத்திலே வந்து இதுதான் இவர்கள் என்ற அனைத்துலக தொடர்பகத்தின் தூர நோக்க சிந்தனை. இன்று வரைக்கும் அந்த கட்சிக்கு தான் இவர்கள் உதவி செய்கிறார். இதை விட இந்த மக்கள் போராட்டங்களை வந்து கட்சிக்கு முடக்கிறதுமே செய்தார்கள். நான் வந்து 2013ஆம் ஆண்டு ஐக்கிய நாடு சபை மனித உரிமை ஆணையாளர் வந்த போது அதுக்குள்ள நின்று நான் இன அழிப்பு சம்பந்தப்பட்ட சாட்சியங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை வந்து நான் அதுக்குள்ளார கொண்டு போய் அவரோட செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். பிறகு சடல்ப ஊடகவியாளர் டேவிட் கேமரோன் இப்படி பல்வேறுபட்ட அரசு தலைவர்கள் வந்த போதும் இலங்கையில் நடைபெற்ற தமிழின் அழிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதுக்குரிய ஆதாரங்கள், அதுக்கான சாட்சியங்களை வந்து முன்னின்று செயற்பட்டு அதன் காரணமாக எனக்கு பல்வேறுபட்ட அழுத்தங்கள், நெருக்கடிகள், பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வரைக்கும் தான் நான் வந்து இந்த நாட்டை விட்டு வெளியேறி பிரித்தானியாவுக்கு வரேன். பிரித்தானியாவுக்கு வந்தால் போல ஒரு 3 வருஷம் நான் வந்து எந்த ஒரு செயற்பாடும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்க இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள், இந்த நீதி கோரல் விடயங்களை வந்து பிரித்தானியாவில் இருக்கிற இந்த வரலாற்று மையம் என்று சொல்லி அதுக்குள்ள இந்த கும்பல் வந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்குது. அவர்கள் வந்த பிறகுதான் இந்த கொட்டில் போட்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகளை வந்து இந்த போராட்டங்களை விற்கிறக்காக முயற்சி செய்தார்கள். அந்த கொட்டில் போட்டவர்கள் எல்லாருமே என்ன சொன்னது, 3 வருஷம் போராட்டம் உண்டு. அது இல்லை, உண்மையில காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரம், இனவழிப்போடு சம்பந்தப்பட்ட விடயங்கள்ன்றது இந்த போராட்டம் வந்து யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 1984-90களில் வந்து காணாமல் போனோர் பெற்றோர் சங்கம் என்று சொல்லி உருவாக்கப்பட்டது. அப்புறம் அதுகள் அந்த பிள்ளைகளை தேடினார்கள். அப்போது வந்து 900க்கும் மேற்பட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடினார்கள். பிறகு அந்த போராட்டங்கள் அரசியல் கட்சிகளின் நிபந்தனைகள் அடிப்படையில் தாங்கள் அந்த விடயங்களை முன்னெடுக்கிறோம்னு சொல்லி அந்த போராட்டங்கள் கைவிடப்பட்டு அந்த போராட்டம் நீத்து போன பின்னர் 2013ஆம் ஆண்டு இந்த போராட்டங்கள் விரிவடையுது. 2012ஆம் ஆண்டு டிசம்பர்ல இருந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் போராட்டம் விரிவடைகிற ஒரு கட்டத்துக்குள்ள இந்த கும்பல்கள் உள்ளிட்டு அதை நீத்து போக செய்கிறதுக்கு 3 வருஷ போராட்டம் 1300 நாளை தாண்டி விட்டோன்னு சொல்லி நிலப்பாட்டை கொண்டு வந்து வீதி போட்டு, அதாவது வீதியில் இவர்களை இருத்தி இலங்கை அரசாங்கத்தை தொடர்பு கொள்ள வைத்தார்கள். இதான் அந்த OMB அலுவலகம் உருவாக்கப்பட்டது, உள்ளக பொறிமுறைகள் கொண்டு வரப்பட்டது. OMB அலுவலகங்களை போய் கொழும்பில் சந்திக்கிறதுக்கு மக்களை ஏற்றி வசு பிடிச்சி விட்டதும் வந்து இந்த வரலாற்று மையம் சம்மந்தப்பட்ட விடயங்கள். அப்போ இதுக்குள்ள ஏன் இந்த விடயங்களை சொல்லணும்னா, இவ்வாறான சம்பவங்களோடு நான் ஈடுபட்டு கொண்டு இருக்க இந்த அனைத்துலக தொடர்பகம் வந்து என்ன தொடர்பு கொள்ளுது, நீங்கள் இதோட சம்பந்தப்பட்ட நீங்களாம் எங்களோட அமைப்போடு சேர்ந்து வேலை செய்யுங்க. எனக்கு உண்மையாக இவர்களின் வெளிப்படையான நோக்கங்கள்
திட்டங்கள் வந்து எனக்கு தெரியாது. அப்போ நானும் இந்த அமைப்புக்குள்ளே ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து இதில் செயற்பட்டேன். பிறகு நான் வந்து வேண்ட கட்டங்கள் அறியக்க வந்து நான் வெளியில் வந்துட்டேன். பிறகு என்ன வந்து அந்த திருப்பி கட்டமைப்புக்குள்ள அந்த அரசுல தொடர்பை கொண்டாடுறதுக்கு விடுதலை புலி இயக்கத்தில் முக்கியமான தளபதி ஊடாக முயற்சி செய்தார்கள். நான் என்ன சொல்ல இவன் ஓட்டு மாட்டுகள், இவையில் என்ன நிதி கொள்ளைகள், இவன் தூரநோக்கு சிந்தனை என்ன, இவன் இளைஞர் சகோதர திட்டங்கள் என்ன, நிகழ்ச்சிகள் என்ன, அந்த திட்டங்களுக்குள்ள இவர்கள் வேலை செய்கிறார்கள் என்ற நிலப்பாடு வரைக்கும் வந்து நான் விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். அப்போ இதுவர்கள் வந்து என்ன செய்தார்கள் என்றால் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்குள்ள காணாமலாக்கப்பட்ட போராட்டத்தை முடக்கிறதுக்கு முயற்சி செய்தார்கள். இந்த போராட்டங்களில் வந்து நான் என்ன ஈடுபடுத்தி இந்த போராட்டங்களை நான் விரிவடைய செய்கிற ஒரு கட்டத்துக்குள்ள என்னன்னு சொன்னால் அந்த 3 வருஷ போராட்டம் என்று சொல்லி ஒரு தரப்பு கொட்டில் போட்டு இலங்கை அரசாங்க நீதியை தருவணும், கோத்தவாய நீதியை தருவணும், நல்லாட்சி எங்களுடைய நல்லாட்சின்னு சொல்லப்படுகிட்டார்கள். அப்போ இப்படியான கட்டத்துக்குள்ள நான் இந்த போராட்டங்களுள்ள நான் ஏற்பாடு செய்து நான் ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு அதுக்கு முன்னரான இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு முன்னின்று செயற்பட்ட ஒரு ஆளுன்ற அடிப்படையில் நான் இந்த சுதந்திர தினத்துக்கு எதிரான போராட்டங்கள் பருவட்ட நீதிகோரல் விடயங்களில் வந்து இந்த அமைப்பு ஊடாக வந்து நான் செயற்பட்டேன். இந்த அனைத்துலக தொடர்புத்தின் ஏற்பாட்டில் இப்படி செய்தோண்டு வரைக்கும் இதுக்குள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பூர்த்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பை வந்து அடிக்கிறதுக்கான முயற்சிகளில் வந்து கட்டுரைகள் இவ்வாறான சம்பவங்களை வந்து இவர்கள் வெளியிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழிக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து இவர்கள் ஈடுபட்டார்கள். உண்மையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை கட்டி காத்து அதுக்குள்ளே இருக்கிற கரப்பாடுகளை வெளியேற்ற வேணும், சரியானங்களை உள்பூத்தோணும் என்ற ஒரு நிலப்பாடு வந்து வேட்ட இல்லை. அப்போ தேசிய தலைவற்ற நிகழ்ச்சி திட்டத்தை வந்து அழிக்கிறதுக்காக வந்து இந்த அனைத்துலக தொடர்பும் தீவிரமாக ஈடுபட்டார். அப்போ இப்படியான கட்டத்துக்குள்ள இந்த போராட்டத்தை வந்து மக்கள் பறந்துபட்ட ஒரு போராட்டத்தை வந்து 3000-4000 மக்கள் சேர்ந்து நடத்தப்பட்ட ஒரு போராட்டத்தை வந்து இந்த கட்சிக்குள்ள முடக்கி கொழும்பு அரசியலுக்குள்ள முடக்கிறதுக்கு முயற்சி செய்தார்கள். இது ஒரு திட்டமிட்ட ஒரு இன அழிப்பு சம்பவத்தை வந்து கொழும்பு அரசியலுக்குள்ள முடக்கி சர்வதேச நீதியை நீத்து போக செய்கிறதுக்கான ஒரு சதி திட்டம். இதே நிலையில் வந்து இந்த கொரோனா நிதியம் என்று சொல்லி என்ற பேரை பயன்படுத்தி என்னுடைய அதாவது அங்கே இருக்கிற 8 மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற கிளைகளை வந்து என்னால் உருவாக்கப்பட்ட கிளைகளுக்குள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பூர்த்தி அந்த கட்சியில் வந்துடுறக்காண்டி அவர்களை ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி இந்த கொரோனா நிதிகள் அதாவது நிவாரணங்கள் கொடுக்கப்படும். இப்போ இது வந்து எனக்கு இந்த நகர்வு வந்து சற்றியாக பிடிக்கல. இந்த இவர்களோட செயற்பாடு வந்து இது முழுக்க மக்கள் போராட்ட வழிகளை முடக்கிறதுக்கான சதி திட்டத்தை வந்து இவர்கள் ஈடுபடுறான்ற காரணத்தால் வந்து இவர்கள் வந்து இந்த மக்கள் போராட்டத்துக்குள்ள என்ற பெயரால் வந்து நடத்தப்படுற போராட்டங்களுக்கு கணக்குகளை போட்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கிற கிளைகள் தமிழக ஒருங்கிணைப்பு கிளைகளால் காசுகளை பெறுற ஒரு சம்பவம் வந்து தகவல் வந்து எனக்கு வருது. இப்போ இதால் வந்து நான் வந்து வெளியில் வந்துட்டேன் இந்த அமைப்பால். எப்படி சொன்னால் இவன் நகர் உண்மையில உள்ளுக்கு போனால் தானே சம்பவம் தெரியும் இவங்களுக்கு யாருன்னு சொல்லி. இப்போ உள்ளுக்கு போனால் இவங்களோட திட்டம் வந்து வேறு தமிழக அரசியலை நீத்து போக செய்கிறது, மக்கள் போராட்ட வழிகளை முடக்கி இலங்கை அரசாங்கத்தை வந்து பாதுகாக்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த அனைத்துலக தொடர்புக்குள்ள சர்வதேச ரீதியாக நாடுகளை அணுகிறதுக்கான எந்த வேலை திட்டம் இவர்கிட்ட இல்லை. ஐநா மனித உரிமை பேரவைக்க கூடி வைக்கன்று சொல்லி ஒரு ஆள் இல்லை. இன்றைக்கு ஐநா மனித உரிமை பேரவை கையாள வேண்டிய தேவை இருக்கு என்னன்னு சொன்னால் ஓரளவுக்கு தாயத்தில் இருக்கிற மக்களை வந்து இலங்கை அரசாங்கத்தின் அச்சுறுத்தலிருந்து கொஞ்சம் வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த ஐநா மனித உரிமை பேரவையை நாங்கள் கையாள வேண்டிய தேவை வந்து வைக்கிருந்தது. அதை இவர்கள் இன்று வரை செய்யலை. அதுக்குரிய அந்த தகுதியும் வந்து இவர்கிட்ட இல்லை. இதுக்குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து முட்டாள்கள். இப்போ இதில் பார்க்க போனால் தினேசன் சொல்லி இயக்கத்தால் விலத்தப்பட்டவர் ஒரு மாவீர குடும்பம், அவர் துணை பொறுப்பாளர். மகேஷ் வந்து அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் அனைத்துலக தொடர்பும் நான் பொறுப்பண்ணோடு அவர் இருப்பார். அவருக்கும் எந்த விதமான அறிவுத்தன்மைகள் வந்து கிடையாது. இதே மாதிரி சந்தோஷம்னு சொல்கிறவர் வந்து ஒரு பயிற்சி மாவட்ட சாதாரணமான போராளியாக இருந்தவர். அப்போ இவர் வந்து சுவிஸ் கிளேட்ட நிதிகளை அதாவது ரவுதியிட்ட கொள்ளையடித்த நிதிகள் அதாவது ரவுதியிட்ட தாங்கள் இயக்க வேலை செய்ய போகிறோம், அங்கே தெய்வீக எண்ணெயை பயன்படுத்தி நிதிகள் அங்கே வேலத்தில் செய்ய போகிறோம்னு சொல்லித்தான் இவர்கள்ட்ட வந்து சுவிஸ் கிளேட்ட இருந்த காசை வந்து ஃபுல்லாக வளைத்து துடைச்சி எடுத்தார். அப்போ உங்களை எல்லாருக்கும் தெரியும் தெய்வீக எண்ணெய் வந்து அந்நியால் தான் தயார்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டது. தாயத்தில் ஒரு தளம் உருவாக்க வேணும். அதன் நிலையில் புலம்பெயர் கட்டமைப்புகள் எல்லாத்தையும் நீ ஒருக்கா ஒழுங்குபடுத்தி எல்லாத்தையும் பார்த்து இந்த கட்டுப்பாட்டுக்கு எடுன்னு சொல்லித்தான் தெய்வீக எண்ணெயை விட்டார். அப்போ தெய்வீக எண்ணெய் வந்து இது வேலை திட்டங்களில் ஈடுபடைக்க வந்து இவர்கள் தெய்வீக எண்ணெய் என்ற பேரால் பல பேர் வந்து நிதிகளை வந்து வசூலித்தார்கள். வசூலித்தவர்கள் என்ன செய்தார்கள், இந்த கட்டம் வந்து தெய்வீக எண்ணெய்க்கு வரைக்கும் தெய்வீக எண்ணெய் சொன்னார் என்ற பேரால் சேர்க்கப்படுற நிதிகள் வந்து இன்னென்ன நாடுகளில் இன்னென்ன சேர்த்துருக்கிறீங்களோ அந்த நிதிகள் எங்கே கட்டம் வரைக்க தான் தெய்வீக எண்ணெயை காட்டி கொடுக்குறார்கள். அப்போ தெய்வீக எண்ணெய் காட்டி கொடுத்ததில் முக்கியமாக விநாயகத்துக்கும் பங்கு இருக்குது, இந்த நிதி சேகரித்த அனைத்துலக தொடர்புக்கும் இந்த பங்கு இருக்குது.
இதை விட இன்றைக்கு வந்து வரிவகிட்டக்கூடிய இந்த கல்வி சேவைகள் மேலும் பல நிறுவனங்கள்கிட்ட இருந்து வார நிதிகள் எல்லாமே வந்து அனைத்துலக தொடர்வதற்குள்ள முடங்கி இருக்குது. இப்போ அனைத்துலக தொடர்வதற்குள்ள ஏராளமான நிதிகள் இருக்குது. அப்போ நிதிகளையும் வந்து பல நிதிகளை வந்து இவர்கள் தனிப்பட்ட ரீதியாகவும் கொள்ளையடிச்சிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு தேசிய தலைவர் இருக்கிறாருன்னு ஒரு விடயம் வரைக்கும் வந்து இவர்கள் எதிராக நிற்கிறார்கள். இப்போ இதில் வந்து உண்மையாக சுவிஸ் கிளையில் பொறுப்பேற்ற ரகுபதி என்ன நீண்ட காலமாக அன்னையால் நியமிக்கப்பட்டு சுவிஸ் கிளையை வந்து உருவாக்கிய ஒரு ஆள். சுவிஸ் கிளையில் வந்து ஏராளமான நிதியை வந்து கொள்வனை செய்து வச்சிருந்த ஒரு ஆள். இப்போ அவர்கிட்ட இருந்த நிதிகளை இவங்க கொள்ளையடித்தார்கள். அதே கட்டத்தில் வந்து சுவிஸ் கிளையில் இருந்து அவர் மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கணுமென்றக்காண்டி தான் தொடர்ந்து இந்த சுவிஸ் கிளைக்கு இருக்கக்கூடாது, மற்றவர்களையும் வளர்த்து விடணுமென்றக்காண்டி சுவிஸ் கிளையை விட்டு வெளியேறி கொஞ்சம் வெட்டத்தில் இருந்தார். இப்படி சூழ்நிலை இருக்க வந்து அண்ணன் இருக்கிற விஷயம் தங்கச்சி இருக்கிற விஷயம் வரைக்க வந்து இவர்கள் வந்து இதை நாங்கள் நேர பாராமல் இதை வந்து நம்ப முடியாத நிலப்பாடு எடுக்க வந்து ரகுபதி எண்ணையை தயார்படுத்துகிறார்கள். ரகுபதி எண்ணெய் நீங்கள் போய் பார்த்தால் அது சரி, அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாரும் சேர்த்து வேறு செய்ய ஒன்றும் நிலப்பாடு வந்து வருது. ஆனால் தேசிய தலைவரால் வந்து இவர்களை தொடர்பு கொள்றதுக்கான அம்மனால் தொடர்பு முயற்சி வந்து எடுக்கிறதுனா இவர்கள் பல்வேறுபட்ட நிதி மோசடி செய்திருக்கிறார்கள். இதே நிலையில் வந்து தெய்வனை காட்டி கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் இதை எல்லாத்தையும் வந்து ரகுபதி எண்ணெய்களால் ஒருங்கிணைப்பு என்ற நிலப்பாட்டுக்குள்ளே தான் ரகுபதி எண்ணெயை வந்து அங்கே சந்திக்கிறக்கூடிய அனுமதி வழங்கப்பட்டது. அப்போ இவர்களும் ரகுபதி எண்ணெய் அனுப்புறதுக்கு பல பேர் வந்து முடிவெடுத்து தான் எல்லாரும் சேர்ந்து தான் அனுப்பினார். பிறகு ரகுபதி எண்ணெய் வந்து அந்த இருப்பை உறுதிப்படுத்தின பின்னர் தான் போய் எப்படி சந்திச்சினான், தனக்கு அங்கே விழுந்த பேச்சுகள், தான் செய்த பிள்ளைகள் வந்து அங்கே கண்டிக்கப்பட்டது, இனி இவ்வாறான பிள்ளைகள் விடக்கூடாது, ஒரு சில தவறுகள் விட்டதை வந்து தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர்கள் அத்தனை தான் விட்ட தவறு எல்லாத்தையும் அங்கே ஒரு பதிவாக வச்சிருந்து எனக்கு எல்லாம் விசாரிச்சிருக்கிறார்கள். இப்போ தான் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டேன். நான் சரி என்று சொல்லி அன்னையால் நியமிக்கப்பட்டு நீங்கள் இன்னும் வேலையை செய்யுங்கன்னு சொல்லித்தான் சுவிஸ்கிளையை பொறுப்படுத்தி செய்யுங்கன்னு தான் விட்டதான். நான் விடயத்தை வந்து அம்மானம் அன்னை ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள், உங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இதுக்கு பின்னாலேயும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை வந்தால் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், நீங்கள் இப்போது போங்கன்னு சொல்லித்தான் அவர் வந்தது. அப்போ வந்த விடயத்தை வந்து அவர் சொல்லித்தான் இருந்தார். இப்போ இவ்வாறான கட்டத்துக்குள்ளே இன்றைக்கு நிதி மோசடியை செய்த இந்த சந்தோஷ் தரப்புகள் வந்து முக்கியமாக வந்து விடுதலை புலி இயக்கத்துக்கு எதிராக செயற்படுறார்கள். இந்த விடயத்தை வந்து மக்கள் உண்மையில் அறிஞ்சு கொள்ளவும், இவர்கள் வந்து இந்த அனைத்துலக தொடர்புன்றது உண்மையில் சரியான முறையில் சரியான ஆட்கள் இயங்கி இருந்தால் இன்றைக்கு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட சமூகம் எங்களோட தமிழ் சமூகத்தை வந்து இவர்கள் மீட்டு விட்டுருக்கலாம். இன்றைக்கு எத்தனை ஆயிரம் பெண் தலைமுதாங்கும் குடும்பங்கள் அம்பாரதொடக்கம், மட்டக்களப்பு, வட மாகாணம், கிழக்கு மாகாணம், இப்படிய வன்னி பெருநிலப்ப இந்த தேசங்களில் இருக்கிற பெண் தலைமுதாங்கும் குடும்பங்கள் வந்து இன்றைக்கு ஏராளமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். தங்களோட பொருளாதார ரீதியாக இதை முன்னெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கு அவர்கள் இருக்குது. ஒரு பெண் தலைமுதாங்க குடும்பங்கள் என்றது மிகவும் ஒரு ஏனைய குடும்பங்களை விட மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம். அவள் பெண் என்று சொல்கிற பேருக்கு இப்போ மிகப்பெரிய அச்சுறுத்தல்களும் பெரிய பெரிய பிரச்சனைகளையும் வந்து இன்றைக்கு ஏற்படுத்துகிறார்கள். அவரால் ஒரு தனித்துவமாக ஒரு முடிவெடுத்து செய்ய முடியாத சூழ்நிலையாக வந்து இன்றைக்கு தாயத்தில் வந்து அவ்வாறான சூழ்நிலை இருக்குது. இவ்வாறான பிரச்சனை வந்து இயக்கம் இருக்குது. இவ்வாறான பிரச்சனைகளை இவ்வாறான சம்பவங்களை வந்து அவர்கள் எதிர்கொள்ளவில்லை. அந்த சூழ்நிலைக்கு வந்து எதிர்கொள்கிற சூழ்நிலைக்கு இயக்கமும் விட இல்லை, அவர்களை கட்டி காத்தார்கள். இன்றைக்கு இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண் தலைமை குடும்பங்கள், போராளிகள் குடும்பங்கள், மாவீரர் குடும்பங்கள், ஏரிய யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களின் உறவுகள், அவர்களின் சொத்துகள் அளிக்கப்பட்டு அவர்களை மீட்டு விடக்கூடிய எந்த அடிப்படையான காத்திரமான முடிவுகளையும் வந்து இவர்கள் செய்யல். இவர்களுக்குள்ளே அடிபட்டு பிரிவினை ஏற்படுத்தி கொண்டார்கள். எல்லாமே வந்து இதுக்கு பின்னால் புலனாய்வு சதிகள், இரு நாட்டின் அதாவது இந்தியா இலங்கைன்ற புலனாய்வு சதிகள் தான் இவ்வாறான சூழ்நிலையில் வந்து இந்த அதாவது வெளிநாடுகளில் இருக்கிற அமைப்புகளை வந்து பிரித்து வச்சிருக்கிறார்கள். இந்த அனைத்துலக தொடர்புக்கு கீழே இருக்கிற தமிழ் ஒருங்கிணைப்புக்குள்ள கிளைகளை எடுத்துக்கொண்டால் பிரித்தானியாவில் இருக்கிற கிளைக்குரிய பொறுப்பாளராக இருக்கிறவர் இயக்கத்தை விட்டு ஓடியவர். இதே மாதிரி சுவிட்சர்லாந்து தற்போதைய கிளைக்கு பொறுப்பாக இருக்கிறவரை பார்த்தால் சூரிய கதிர் எதிர்ப்பு சண்டையிலிருந்து தப்பி ஓடினவர் ரகுன்னு சொல்லப்படுறவர். அவர் இந்த சுவிஸ்கில் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழம் என்று சொல்லி இந்த பேச்சுகளில் கூறுறார். அவை இவ்வாறானவர்கள் தகுதியற்றவர்கள். இந்த தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழம் என்று சொல்றதுக்கு தகுதியற்றவர்கள். விடுதலை புலி இயக்கத்தை விட்டு தப்பி ஓடியவர்கள் இயக்கத்தில் இணையறதாக இருந்தால் அதுக்குரிய தண்டனைகள் இருக்குது. இயக்கம் அதை ஏற்றுக்கொள்ள வேணும், இயக்க கட்டமைப்பு உள்ள வாரதுக்கு. அப்போ இவ்வாறானவர்கள் வந்து இன்றைக்கு பூந்து இன்றைக்கு கேபியின் நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள வேலை செய்கிறார்கள். அப்போ இதில் முக்கியமான விடயம் என்னன்னா, ரகு எப்படி உள்ளாங்கப்பட்டார்னு சொன்னால் இளங்குட்டுவன் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து
தேசிய தலைவரால் வந்து KPN தொடர்பை கையாளுறதுக்காண்டி நியமிக்கப்பட்டார். அவருக்கு சண்டை அனுபவங்கள் வேறைய நிர்வாகத்திறன் வந்து இல்லாத ஒரு நபர். அப்போ அந்த தொடர்பாளர் மட்டும்தான் துறையா போனுக்களால் வர தொடர்பை வந்து இஞ்சாலயம் கொடுக்குறது அங்காலயம் கொடுக்குற வேறு திட்டத்தில் ஈடுபட்ட அவர் இன்று வரைக்கும் KPN நிகழ்ச்சி திட்டத்தில் இருக்கிற புனர்வாழ்வில் அவருக்கு ராச மரியாதை வழங்கப்பட்டு அவருக்கு தனி ரூம் கொடுக்கப்பட்டு படிக்கிறதுக்கு பேப்பர் கொடுக்கப்பட்டு அப்படித்தான் புனர்வாழ்வில் இளங்கூட்டுவர் இருந்தார். இதை பல முன்னாள் போராளிகள் வந்து கூறியிருந்தார். அப்போ அவர்கள் KPN சிபாரிசிலும் இவர் வந்து இளங்கூட்டுவர் வந்து விடுவிக்கப்பட்டார். ரெண்டு பேரும் KPN நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள தான் இந்த கட்டமைப்புகள் வந்து இலங்கை அரசாங்கத்தின் பூர்ண நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள ரெண்டு பேரை வேலை செய்யுது. அதான் இன்றைக்கு தேசிய தலைவருடைய இருப்பண்ட விஷயத்தை நேரடியாக போய் பார்த்துட்டு வந்து ரகுபதிக்கு மீதான எதிர்ப்பு நடவடிக்கைகளில் வந்து இவர் ஈடுபடுறார்கள். அப்போ இவர்களுக்குள்ள சில மக்கள் வந்து அகப்பட்டிருக்கிறார்கள். இந்த கல்வி சேவையில் இருக்கிறவர்கள் நிதிகள் இதுகளுக்குள்ளே பல ஊழல்கள் பல சம்பவங்கள் நடந்து போச்சு. இந்த 15 ஆண்டுகளுக்குள்ள பல்வேறுபட்ட ஊழல்கள் நடந்து போச்சு. அப்போ இவர்கள் எல்லாருமே இந்த ஊழல்கள் மோசடிகள் பிரச்சனைகள் ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு இயக்கத்துக்கு எதிராக மக்களை திரட்டி சில நடவடிக்கைகளை செய்கிறார்கள். அதுதான் அதில் ஒன்று தான் இந்த வீரவணக்க நிகழ்வு ஒன்று. இருக்கிற ஒரு ஆளுக்கு நீங்கள் வீரவணக்கம் செய்து வேலை இல்லையே. அவர் உயிரோடான இருக்கிறார். அவர் வெளியில் வரத்தானே போகிறார். ஏதோ ஒரு கட்டத்துக்குள்ள இயக்கம் வரைக்கும் 15 ஆண்டுகளுக்கு பின்ன வரைக்கும் மிகப்பெரிய நடவடிக்கையோடான இயக்கம் வரும். அதுக்காக மக்கள் நீங்கள் காத்திருங்க. ஆனால் மக்கள் வெளிப்படைய வேணும். இன்றைக்கு மக்களை வெளிப்படையக்கூடிய சொல்றக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால், ஏன் இந்த விடயத்தை நான் திரும்ப சொல்றேன்னு சொன்னால், சாதாரணமான தாயத்தில் ஒரு சிறிய கிராமத்தை எடுத்து பாருங்கள். 8 துண்டு 9 துண்டா பிரித்து வச்சிருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த கட்சிகள் இல்லாமல் இந்தியாவுக்கு போய் வந்தால் கட்சி உருவாக்கப்படும், அல்லது கட்சி உருவாக்கி போட்டு இந்தியாவுக்கு போவார்கள். இப்போ இந்தியான பரிந்துரைகள் இலங்கையின பரிந்துரைகளில் உள்ள இந்த கட்சிகள் உருவாக்கப்பட்டது. அப்போ ஒரு கிராமத்தை 7-8 துண்டாக பிரித்து வச்சிருக்கிறார்கள். முந்தி சிற்றூரவை வட்டவை என்று சொல்லித்தான் முந்தி ஒவ்வொரு கிராமங்கள் வந்து இருந்தன. இயக்கத்தின காலப்பகுதிகளில் வந்து அப்படித்தான் அந்த சிற்றூரவை வட்டவை தான் அதை இயக்கியது. வட்டவை வந்து மேற்பொறுப்பில் இருக்கும், சிற்றூரவை வந்து சிறிய பொறுப்பில் இருக்கும். சிற்றூரவை என்பது கிராம ரீதியான அதுக்கென்று சொல்லி ஒரு பொறுப்பாளரை வந்து நியமிக்கப்படுவார். அதுக்கென்று ஒரு கிராம தலைவர் உருவாக்கப்படுவார். அதுக்குள்ள அந்த வட்டவைக்கு கீழே தான் அந்த நேரத்தில் வந்து கிராமங்கள் இருந்தன. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சி தலைவர் ஒவ்வொரு கொள்கை, ஒருத்தர் வந்து இலங்கை அரசாங்கத்தின் கட்சியாக இருப்பார், ஒருத்தர் வந்து தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு கொழும்புக்கு அரசியலை விற்கிறவராக இருப்பார். இவ்வாறு பல பேர் வந்து மக்களை பிரித்து மக்களை வந்து ஒன்றோடு ஒன்றா சண்டை வைக்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே தான் இன்றைக்கு கிராம ரீதியாக வந்து மக்களை பிரித்து வச்சிருக்கிறாங்க. கொள்கை ரீதியாக மக்கள்கிட்ட இந்த சிந்தனையும் இதுக்குள்ள வரப்போகிறது இல்லை. மாற்று சிந்தனைகளும் மாற்று கருத்து மோதல்களும் தான் இன்றைக்கு நடைபெறுது. அப்போ இது வந்து மக்கள் குழப்பப்பட்டிருக்கிறார்கள். இதைத்தான் நான் மக்கள் குழப்பம் என்று சொல்கிறேன். இதே போன்று தான் புலம்பெயர்ந்த நாடுகளையும் வரான குழப்பம் இருக்குது. இந்த அமைப்புகள் விடுதலை புலிகள் சொந்தமான அமைப்புகளை இல்லாமல் வேறு ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே போனபடியால் சரியான ஒற்றுமை நிலப்பாட்டுக்குள்ளே சரியான ஒரு கோட்டுக்குள்ளே பயணிக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து இன்றைக்கு அடியோட இல்லாமல் போயிட்டு. இதுதான் இந்த தாய மக்களின் வறுமைக்கோட்டான சம்பவங்களும் புலம்பெயர்ந்த நாடுகளில் நடக்கிற குழப்பங்களுக்கும் இந்த நபர்கள்லாம் முக்கியமான காரணம். இதிலே சந்தோஷன்றவர் முக்கியமாக மிகவும் ஒரு மோசமான நபர். அடுத்தவர் வந்து விநாயகம் அன்றைக்கு இறந்துட்டார். அடுத்தது தயாபரன் சொல்லப்படுற நபர். அடுத்து இளங்கூட்டுவன், அருவிமணி போன்ற நபர்கள் பேருவர்கள் குறிப்பிட்டால் இவர்கள்லாம் இந்த குழப்பங்களை ஏற்படுத்துகிறவர்கள். குழப்பங்களை ஏற்படுத்தி நாடுகளுக்கு இடையில் குழப்பங்களை ஏற்படுத்துறது, மக்களை குழப்புறது, தாயத்தில் குழப்புறது, பல்கலைக்கழக மாணவர்களை குழப்புறது, இவ்வாறான சதித்திட்டங்களை வந்து இந்த சங்கீதன் இளங்கூட்டுவன் மேலும் பலர்கள் வந்து ஈடுபட்டார்கள். உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்க நினைவேந்தல் ஒரு நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள் புறங்கை கட்டோட கருப்புடையோட நின்றார்கள். இந்த கருப்பு சேட்டை போடுறவர்கள் உங்களுக்கு தெரியும், புலம்பெயர்ந்த நாடுகள் யார் இந்த வீரவணக்கம் செலுத்திய குறிப்பு தான் அந்த கருப்பு சேட்டை அங்கேயும் கொஞ்சம் பல்கலைக்கழக மாணவர்களை போட வச்சு அந்த முள்ளிவாய்க்க நிகழ்வை வந்து வேறு திசை திருப்பி அங்கே பிடிச்சி தள்ளி விழுத்துற சதிகளை எல்லாம் பல்கலைக்கழக மாணவர்களை வச்சு செய்தார்கள். அப்போ இவ்வாறான பல குழப்பங்களில் வந்து ஈடுபட்டவர்கள்லாம் இன்று வரைக்கும் புலம்பெயர் கட்டமைப்புகளில் இருந்து செயற்படுறார்கள். இதுதான் ரகுபதி அவர்கள் தேசிய தலைவரை வந்து சந்தித்த பிறகு அவரை வந்து இன்றைக்கு இதில் இருந்து நிராகரித்து இது பொய்யான கருத்துன்னு சொல்லி மக்கள் மத்தியில் விதைக்கிறார். இப்போ மக்கள் இந்த விடயத்தை போய் நேரடியாக ஆராய வேணும். யார் தேசிய தலைவரோ இருக்கிற விடயத்தை கூறுறார்கள், ஆர் இவர்களுக்கு நிதி கொடுக்கிறார்கள், எந்த ஆதாரத்தை வச்சு கொடுக்கிறார்கள், எந்தெந்த கட்டமைப்புகள் வந்து தேசிய தலைவருடைய இருப்பை ஏற்றுக்கொண்டு வேலை செய்கிறார்கள், எந்தெந்த செயற்பாட்டாளர்கள் இதுக்குள்ள நிற்கிறார்கள்ன்றது முதல்ல ஆராயுங்கள். இப்போ ரகுபதி தலைமையிலான அன்னையால் உருவாக்கப்பட்ட கிளைக்குள்ள 50க்கும் மேற்பட்ட செயற்பாட்டாளர்கள் இருக்கிறார். இன்றைக்கு அவ்வளோ பேரும் மடையர்கள்டா நீங்கள் நினைச்சு இதுக்கு எதிராக செயற்படுறீர்கள், வீரவணக்க நிகழ்வு எல்லாம் செய்கிறீர்கள்.
அவர்களும் நீண்ட காலமாக தாயத்தை நோக்கியான செயற்பாடு, இயக்கம் மீதான செயற்பாடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஈடுபட்டவர். இன்றைக்கு அவர்களை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சேர்ந்து புறந்தள்ளி இவ்வாறான செயற்பாடை செய்கிறது திட்டமிட்டு ஒரு இன அழிப்பின் ஒரு அங்கமாக பார்க்கணும். அதை விட எமது விடுதலை இயக்கத்தை மீளழிச்சு பெறக்கூடாதுன்ற நிலப்பாட்டுக்குள்ள இலங்கை இந்தியாவின் சதிக்குள்ளன்று செயற்படுறவர். இன்றைக்கு ஊடகங்களில் போய் பலவர் பேட்டியை கொடுத்தாரு. எல்லாருமே முள்ளிவாய்க்கால் ஓடியவர். கடைசி நேரம் முள்ளிவாய்க்கால் மே 17 மே 18 நிற்காதவர்கள்தான் இந்த தேசிய தலைவருடைய இருப்பை கொச்சப்படுத்தி கமல் கொடுத்து, அதாவது கமல் குணரத்ன நியாயப்படுத்துறதுக்கான வேலை திட்டத்தில் ஈடுபட்டார். கமல் குணரத்ன எழுதிய புத்தகத்துக்கு வரி சேர்க்கிறதுக்கு முயற்சி செய்தார். இதற்கு பிரதானமான கொழும்பு ஊடகம் முயற்சி செய்து அந்த கொழும்பு ஊடகத்தை பார்த்துட்டு இந்தியாவில் இருக்கிற பல உளவுத்துறை ஊடகங்கள் இந்த கருத்துக்களை விதைத்தார்கள். தேசிய தலைவர் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டு விட்டார். விடுதலை புலி இயக்கத்தில் எவரி மில்லியன் நிலப்பாட்டை மக்கள் மத்தியில் திணித்தார். அப்போ மக்கள் தான் இதுக்கு சரியான தெளிவை அடைய வேணும். எந்த ஊடகம் இந்த கருத்தை கொடுது, அந்த ஊடகத்தின் பொறுப்பாளர் இப்போ இங்கே இருக்கிறார். அவர் ஆற்ற நிகழ்ச்சி திட்டத்தில் இருக்கிறார். ஆற்ற பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இருக்கிறார் என்றதை நீங்கள் பார்க்கவும். சரி, மேலும் மேலும் கருத்துக்களை நீ வெளியிடுறேன். நன்றி, வணக்கம்.